நாம் ஒரு புதிய உறவில் நுழையும் போது புதிதாக ஒரு நபருடன் வாழ்க்கையை வாழ துவங்குகிறோம். அதில் ஆச்சரியம், அன்பு, உற்சாகத்துடன் இருக்கும். அதே வேளையில் யாரோ ஒருவரால் இது பாதிக்கப்படலாம் அல்லது உணர்வு ரீதியாக இணைந்திருப்பது பயத்தை ஏற்படுத்துவதே புதிய உறவு கவலை என அழைக்கப்படுகிறது. புதிய உறவில் நுழையும் போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் தேவை. உண்மையில் அதுவே நம் தைரியத்தின் அளவுகோலாக குறிப்பிடலாம். இருவருக்கும் நாம் தைரியமானவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என உணரும் போது வெளிப்படையாக பேசுவது நல்லது. இருந்தாலும் இது எளிதானது அல்ல. இனி இந்த உறவு பலனளிக்காது என்று நினைப்பதில் இருந்து பேயை கண்டது போல பயம் கொள்வது வரை புதிய உறவில் ஏற்படும் கவலையின் சில அறிகுறிகளை என்னவென்று காணலாம். புதிய உறவு கவலையை குறிக்கும் சில அறிகுறிகளுக்குள் ஒன்று, இந்த உறவுமுறை சரிவராது, நம்மை சிதைத்துவிடும் என்ற எண்ணம் முதலில் மனதிற்குள் எழுவது. சில சமயங்களில் உங்கள் மனைவி அல்லது கணவர் தனது முன்னாள் காதலன் அல்லது காதலியை இன்னும் காதலிக்கிறார் என்று நினைக்கலாம். இந்த எண்ணம் பார்ட்னரை பாதிக்கலாம் மற்றும் அதே உணர்ச்சி ரீதியான தொடர்பை மீண்டும் பெற முடியாது என்ற பயம் காரணமாக ஏற்படலாம். புதிய உறவில் அதிக நேரத்தையும் ஆற்றலையும் இழப்பதாக அடிக்கடி உணர துவங்குவீர். இது இறுதியில் நம் தனித்துவத்தையும் உண்மையான குணத்தையும் இழக்க வைக்கும். புதிய உறவில் தொடர்பு கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. ஒரு புரிதலை உருவாக்க நம்மை பற்றி அதிகம் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் போதுமான அளவு பேசிக் கொள்வதில்லை என்று உணரும்போது அது புதிய உறவு கவலையின் அறிகுறியாகும். சில சமயங்களில் நாம் துணையை பார்க்கும்போது பேய் போன்று உணர துவங்கினால் நமது முயற்சிகள் மற்றும் உணர்ச்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டதாக பொருளாகும்.